Hi dear children, good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hope you all are fine and safe. So students, we are continuing the second unit matter and materials தான் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? சரி. Last classல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? As I already said, நம்ம எப்பவுமே ஒரு கிளாஸ் பிகின் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் கிளாஸோட போர்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன்று ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் மேன்மேட் ஃபைபர்ஸ் என்னன்னு பார்த்தோம். கிரெயின்ஸ் நம்மளோட ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் சீரியல்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ். ரொம்ப ஈஸியான டாபிக் தான் லாஸ்ட் வீக் இருந்தது. இந்த வீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம புரிஞ்சு படிச்சாச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இருக்கும். அண்ட் லெட் மீ டெல் யூ, இது நம்ம ஆக்டிவிட்டி மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம செய்து பார்க்கும்போது இன்னும் பெர்ஃபெக்டா நமக்கு புரியும். ஓகே, அது நீங்க காணா பாடமோ மனப்பாடமோ பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. யூ ஷுட் டூ டூ தட் ஆக்டிவிட்டிஸ். அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா மைண்ட்ல நின்றும். ஏன்னா இது லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும். நீங்க எது வரைக்கும் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் பிசிக்ஸ்ல இந்த இது இருக்கும். சாலிபிலிட்டி என்ன, சிங்கிங் ஃப்ளோட்டிங்னா என்ன அப்படின்றது லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித்வுட் வேஸ்டிங் டைம். ஃப்ளோட் அண்ட் சிங்க் அண்ட் இன்னைக்கு நம்மளோட இது வந்து சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங், சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர் அண்ட் மிக்சிங். அப்படியே இவாலுவேஷன் பார்ட்டையும் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும் கிளாஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நமக்கு இருந்த ஹோம்ஒர்க் எல்லாரும் பண்ணீங்களா? ஆல்ரெடி ஐ செட் இது வந்து நான் ஆன்சர் கீ எல்லாம் போட மாட்டேன், ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நேச்சுரல் ஃபைபர்ஸ் எது, சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எது, ஆல்ரெடி அந்த புக்லேயே உங்களுக்கு இருக்கு. நேச்சுரல் ஃபைபர்ஸ் எது இல்லைம்மா, நேச்சுரலி நமக்கு கிடைக்கும் ஃப்ரம் நேச்சர், அப்படியே பல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மேற்கொண்டு அதை ஃபேப்ரிக்காக தயார் பண்ணுறது தான் நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன் பிளான்லேருந்து ஜூட் பிளான்லேருந்து சில்க் வேர்ம்லேருந்து wool, you know, from animals like sheep and அந்த ஃபர் இருக்கக்கூடிய உள்ளனா இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல இருந்து தான் இல்லையா? சரி, அடுத்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் என்ன? அஃப்கோர்ஸ் நேச்சுரல் சோர்சஸும் இருக்கும், பட் அது கூட சேர்ந்து சில கெமிக்கல் சோர்சஸையும் ஆட் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ப்ராசஸ் மேற்கொண்டு வேதியியல் செய்முறை மேற்கொண்டு மனுஷனால உருவாக்கப்படுற மேன்மேட் ஃபைபர்ஸ் தான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ அதெல்லாம் அந்த உங்களோட இதில் பாலிஸ்டர்னு கொடுத்துருக்கு. நான் அப்படி பாலிஎஸ்டர்னு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்கள் புக்கில் எல்லா இடத்துலையும் பாலிஎஸ்டர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹவ் கிவன் பாலிஎஸ்டர். ஓகே, பாலிஸ்டர் நான் மென்ஷன் பண்ணலை, பாலிஎஸ்டர் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் நைலான், அப்புறம் என்ன அக்ரிலிக், ரேயான். இவ்வளோ ஆல்ரெடி நம்ம படிச்சது அவ்வளோதான் இருக்கு இல்லையாமா? ரேயான், நைலான், பாலியஸ்டர் அண்ட் அக்ரிலிக், இவ்வளோதான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்கு. அதை அப்படியே கிளாசிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் ரிட்டன் த கரெக்ட் ஆன்சர். ஓகேம்மா, நான் டுடேஸ் கிளாஸ் இது வரைக்கும் நம்ம முடித்தோம். மாடர்ன் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் என்ன, அதே மாதிரி ஏன்ஷியன்ட் ஓல்டன் டேஸில் நம்ம பார்த்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங். சிங்கிங்னா என்னன்னு தெரியுமா? மூழ்கி போறது, சிங்க் மூழ்குவது இல்லையா? ஃப்ளோட்னா என்ன? மிதந்து தண்ணி மேலே மிதந்து இப்படி கிடக்கிறது, அப்படிதானே? சிங்க் மீன்ஸ் மூழ்குவது. யூ முன்னாடியே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி யூ நோ அபவுட் சிங்க் அண்ட் ஃப்ளோட். சிங்க்னா மூழ்கி போகிறது, உள்ள மூழ்கி போயிடும். நம்ம தண்ணிக்குள்ளே ஏதாவது போட்டோம்னா அது உள்ள உடனடியாக மூழ்கி போகுது. ஃப்ளோட்டிங் மீன்ஸ் இட் வில் பி மிதந்து அப்படியே தண்ணி மேலே இருக்கும். ஓகே, ஸோ யூ குட் ஹவ் சீன், look into your textbook while I'm reading. You could have seen page number 117. Okay, you could have seen that some objects float in water while others sink. Whether an object floats or sinks is determined by its density. Important density. When an object is immersed into a liquid, the liquid exerts an upward force on the object. It is known as upthrust. What happens if you put a coin and an empty water bottle in the water? The weight of the coin is greater than the upthrust, and so the coin sinks. But the weight of the empty water bottle is less, so it floats.
அதாவது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இது நீங்க செய்து இருக்கிற விஷயங்கள் வச்சு செய்து பார்த்தா இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடும். நம்ம போட்டதுமே உடனடியா ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள போகும். அப்படிதானே? ஆ ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே மிதந்து கிடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காயின், நாணயம், காயின்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம சில்ற காயின். காயின் வந்து நம்ம போட்ட தண்ணிக்குள்ள ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அத டிராப் பண்ணிக்கோங்க தண்ணிக்குள்ளே. டிராப் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி மிதந்தெல்லாம் கிடக்க சான்ஸே இல்ல. அப்படியே போட்டதுமே அதே ஸ்பீட்ல அப்படியே கீழ போயிரும். கிளாஸோட எண்டுக்கு போயிரும். அப்படிதானே? கீழ வந்து மூழ்கி போயிடும். ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே மிதந்து கிடக்கும். புரியுதா? ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? ஏதாவது பிளாஸ்டிக் பால்ஸ் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பிளாஸ்டிக் பால்ஸ் இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கோங்க. அது வந்து போட்டு பாருங்க. அது மூழ்கவே மூழ்காது. தண்ணி மேல மிதந்து தான் நிக்கும். புரியுதா? அது எதனாலன்னு தெரியுமா உங்களுக்கு? எதனாலன்னு தெரியுமா? அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மிதக்குதா அல்லது ஃப்ளோட் பண்ணுதாங்கிறது அதோட டென்சிட்டி, அடர்த்தி வச்சு தான் நமக்கு தெரியும். டென்சிட்டி அது எவ்வளோ டென்ஸா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட்ஸ்ல எல்லாம் மாலிகுல்ஸ் வந்து டைட்லி பேக்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிச்சோம். ஆல்ரெடி தேர்ட்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த டென்சிட்டி அடர்த்தி அதிகமா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து மாலிகுல்ஸ் ரொம்ப டைட்டா பேக்டா இருக்கும். அதே அடர்த்தி சாலிட்லயே அடர்த்தி குறைய அந்த டென்சிட்டி குறைய மாலிகுல்ஸும் ரொம்ப லூஸ்லி பேக்டா இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு சில ஐட்டம்ஸ் இப்போ நம்ம பிளாஸ்டிக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பிளாஸ்டிக் வந்து நம்ம என்ன ஒரு பிளாஸ்டிக் பாலோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது அந்த பிக்சர்ல நீங்க பாக்குறது மாதிரி கீழே பிக்சர்ல பாக்குற மாதிரி பிளாஸ்டிக் டால்ஸோ அது மாதிரி போட்டானா நம்ம வாட்டர் மேல தான் அப்படியே இருக்கும். அது மூழ்கி போகாது. ஏன்னா அதோட டென்சிட்டி அடர்த்தி வந்து கம்மி. ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூழ்குதா அல்லது மிதந்து மேலேயே கிடக்குதாங்கிறது அதோட அடர்த்தி டென்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்சிட்டி வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். we can only identify with which factor density. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இம்மர்ஸ் பண்றோம். அதான் அடுத்த லைன். when an object is immersed into a liquid the liquid exerts an upward force on the object. ஆப்ஜெக்ட் மேல அந்த லிக்விட் மேல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு upward force வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மூழ்கி கிடக்கிற ஒரு ஐட்டம் அது நம்ம போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உங்க புக்லயே காயின் கொடுத்துருக்கு. நம்ம காயினே எடுத்துப்போம். காயினை நீங்க டிராப் பண்றீங்க. அது நீங்க வந்து உள்ளாடி பிரஷர் இம்மர்ஸ் பண்ணி முக்கி உள்ள வைக்க வேண்டாம். முக்கி உள்ள வைக்க வேண்டாம் இல்லடா. அது ஆட்டோமேட்டிக்கலி நீங்க போடவும் கீழே போயிடும். அது போட்டதுக்கு அப்புறம் நீங்க வேணா கை வச்சு உள்ள வந்து அந்த காயினை வந்து டச் பண்ணி பார்க்கலாமே ஒழிய நீங்க முக்கி உள்ளாடி வந்து மூழ்க அடிக்க வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்கலா மூழ்கிடும். அப்படிதானே? அது இல்லாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பால்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அது முங்காம இருக்கும்போது நீங்க முக்கி உள்ள வந்து அழுத்தி முக்கி வைக்கிறீங்க தண்ணிக்குள்ள. விட்டுட்டு அழுத்தி வைக்கும்போது உள்ள கைக்குள்ள அப்படியே இருக்கும். கீழே அது கிளாஸ் ஏதாவது ஒரு பீக்கரோ ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தோட இதுலயோ நாங்க அழுத்தி வைக்கும்போது கீழே அப்படியே உங்க கையோட ப்ரெஷர் இருக்கிறதுனால கீழே இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த கையை எடுத்ததும் அது எடுக்கிறீங்க. கையை வந்து அந்த பாத்திரத்துல இருந்து ஃபுல்லா எடுத்துடுறீங்க. எடுத்ததும் என்ன ஆகுமா? ஆட்டோமேட்டிக்கலி அந்த பால் வந்து மேல வரும். ஸோ ஏன்னா தண்ணி வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு அப்த்ரஸ்ட்னா என்ன? அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு கொடுக்கும். புரிஞ்சுதாப்பா? ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து செலுத்தும். ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். மேல அது எழும்புறதுக்காக. ஏன்னா அதோட வெயிட் வந்து அதோட அடர்த்தியோ வெயிட்டோ எடையோ வந்து அந்த தண்ணியோட எடை தண்ணியோட அந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை விட அது கம்மி. அதோட டென்சிட்டி அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து அந்த வாட்டரோட இது டென்சிட்டியை விட கம்மி. ஸோ இட் இஸ் கெட்டிங் ஃப்ளோட்டட். அது திரும்பவும் மேல் நோக்கி வரும். அப்படிதானே? ஏன்னா அந்த லிக்விட் நம்ம உள்ள வச்சிருக்கக்கூடிய லிக்விட் என்னவோ அது தண்ணியா இருக்கலாம். எனி லிக்விட் மேட்டர். மோஸ்ட்லி நம்ம தண்ணியில தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கறது. ஓகே. ஸோ அந்த லிக்விட் வந்து மேல் நோக்கி ஒரு விசைய வந்து
அனுப்பும்போது செலுத்தும் போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி மூழ்கி போகாத ஆப்ஜெக்ட்ஸ், தண்ணி மேலே மிதந்து கிடக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மேல் நோக்கி அப்படியே இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி மேலே போகும். சின்ன பிளாஸ்டிக் பால் உங்க வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கு. அப்படிதானே? நீங்க பால்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவீங்க. நீங்க ஏதாவது ஒரு வேஸ்ட் பாத்திரம் எடுத்துட்டு, ஏதாவது வேஸ்ட் பாத்திரமோ ஒரு கொஞ்சம் விரிஞ்ச பாத்திரம் ஏதாவது எடுத்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட் ஆஃப் தண்ணியை வந்து பிடிச்சு அதை அப்படி பண்ணி பாருங்க. நீங்க உள்ள வந்து இம்மர்ஸ் பண்ணி வைங்க. நீங்க கையை விடவும் மேல் நோக்கி திரும்பியும் வரும். அப்படிதானே? அது சிந்திச்சு யோசிச்சு பார்த்தாலே யூ கேன் கெட் தட் ஐடியா. பட் நீங்க பண்ணி பார்த்தா இன்னும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலி உங்களுக்கு புரியும். எப்பவும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் தியரிட்டிக்கல் நாலேஜ் விட நமக்கு அதிகமான என்ன ஞாபக சக்தியையும் அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியையும் கொடுக்கும். பல ஐடியாஸும் தோணும் ப்ராக்டிக்கலி நம்ம பண்ணி பார்க்கும்போது. புரிஞ்சுதாப்பா? சரி, அப்ப அதுதான் அப்த்ரஸ்ட் நம்ம சொல்றோம். அப்வர்ட் ஒரு ஃபோர்ஸ், மேல் நோக்கி ஒரு விசையை வந்து அந்த தண்ணியானது வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல செலுத்துகிறது. ஸோ that is called an upthrust. இது பேக்ல உங்க கொஸ்டின்ல இருக்கு. வாட் இஸ் அப்த்ரஸ்ட்? அப்த்ரஸ்ட்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இம்மர்ஸ் பண்ணி முக்கி உள்ள வச்சாலும் அது வந்து அதோட மிதக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா லிக்விட் வந்து மேல் நோக்கி ஒரு அப்த்ரஸ்ட கொடுக்கும். அப்வர்ட்ஸ் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், ஒரு விசையை கொடுக்கும். புரிஞ்சுதா? அந்த விசை வந்து ஆட்டோமேட்டிக்கலி மிதக்கக்கூடிய ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா அந்த மேல் நோக்கி எழுப்பக்கூடிய விசை வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆப்ஜெக்டை மேல தள்ளும். இல்ல அது மூழ்கடிக்கக்கூடிய ஆப்ஜெக்டா இருந்தா அதுலயும் லிக்விட் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஆனா அந்த அப்த்ரஸ்ட் லிக்விட் கொடுக்கக்கூடிய அந்த அப்த்ரஸ்ட் மேல் நோக்கு விசையை விட அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகம். அதனால அது மூழ்கியே தான் கிடக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்ல தெளிவா சொல்லியிருக்கேன். இது புரியலைன்னா திருப்பி ஒருக்கா கூட கேளுங்க. அப்த்ரஸ்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ், டென்சிட்டி குறைவான ஆப்ஜெக்ட்ஸா இருந்ததுன்னா அது நம்ம எவ்வளவு இம்மர்ஸ் பண்ணி வச்சாலும் அதோட வெயிட் அப்த்ரஸ்ட் விட கம்மி. லிக்விட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய லிக்விட் வந்து செலுத்தக்கூடிய அப்த்ரஸ்ட்டை விட அப்வர்ட் ஃபோர்ஸை விட அது கம்மியா இருக்கிறதுனால அது மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கும். இதே அடர்த்தி அதிகமான டென்சிட்டியோ எடையோ வெயிட்டோ அதிகமான ஒரு ப்ராடக்டோ ஆப்ஜெக்டோ அந்த தண்ணியில போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காயின். அப்பவும் கூட லிக்விட் வந்து என்ன அப்த்ரஸ்ட் கொடுக்கும். ஆனா அந்த லிக்விட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ், அந்த மேல் நோக்கு விசையை விட அந்த ஆப்ஜெக்டோட எடை வந்து அதிகம். ஸோ அதனால அது மூழ்கியே தான் இருக்கும். காயின் மூழ்கியே தான் இருக்கும். நீங்க இம்மர்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பால் நீங்க கை எடுத்ததும் மேல் நோக்கி வந்து மிதந்துட்டே தான் இருக்கும். இதனால தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மிதக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மிதக்கல. ஸோ அதோட மெயின் ரீசன் என்ன? எதனால, எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதோட டென்சிட்டி, அதோட அடர்த்தி வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அடர்த்தியும் அப்த்ரஸ்டும் அது மேல எவ்வளவு தூரம் என்ன அது மேல எவ்வளவு கனெக்டடா இருக்கு நம்ம அதோட இது வச்சு பார்த்தோம் இல்லையா? அடர்த்தி அதிகம், அப்த்ரஸ்ட் ஜாஸ்தி, அப்த்ரஸ்ட் அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா மூழ்கி கிடக்கும். அடர்த்தி வந்து கம்மி அண்ட் அப்த்ரஸ்ட் வந்து அதை விட ஜாஸ்தியா இருக்கு, லிக்விட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அப்த்ரஸ்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா அது மேல மிதந்து போகும். இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு யூ கேன் யூஸ். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த டென்சிட்டி ஒரு எடையோட ஆப்ஜெக்டோட எடை வந்து லிக்விடோட எடை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இட் வில் கோ டவுன். if the density or it is light or lightweight இருந்தது அப்படின்னா density is low, then it will float. அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, அந்த அப்த்ரஸ்டோட இன்வால்வ்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் when you put a coin, அதுதான் the weight of a coin வந்து அப்த்ரஸ்ட் விட தண்ணி எக்ஸர்ட் பண்ற மேல் நோக்கு விசை, அதான் அப்த்ரஸ்ட். மேல் நோக்கு விசையை விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால காயின் மூழ்கி தான் கிடக்கும். அதே ஒரு வெயிட் ஆஃப் த எம்டி வாட்டர் பாட்டில் வந்து கம்மி. அதோட அது நம்ம உள்ள இருத்தி வச்சாலும் வாட்டர் பாட்டில், ஒரு எம்டி வாட்டர் பாட்டில், தண்ணியோட இருக்கிற வாட்டர் பாட்டில் இல்லைம்மா, எம்டியா நம்ம வாட்டர் பாட்டில் தெரியும் இல்லையா? பிளாஸ்டிக் பாட்டில், ஃபேண்டா, மாசா எல்லாம் வாங்கும்போது இந்த பாட்டில் இருக்கும் இல்லையா? அது வெறும் தண்ணி இல்லாத, சாரிம்மா காஃப் வந்துட்டே இருந்தது. ஓகே,
ஸோ அந்த வெறும் தண்ணி இல்லாத அந்த பாட்டிலை நம்ம தண்ணியில வச்சோம்னா அது வெயிட்டும் கம்மி, டென்சிட்டியும் கம்மி, எடையும் கம்மி. அந்த அப்த்ரஸ்ட் லிக்விட் எக்ஸர்ட் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ற அப்த்ரஸ்டும் மேல்நோக்கு விசையும் அந்த ஆப்ஜெக்டை விட ஜாஸ்தி, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை விட ஜாஸ்தி. அப்ப என்ன, மூழ்காது மிதந்து தான் நிற்கும். டவுட் இருந்தா இப்பவே ஸ்கிப் பண்ணி பின்னாடி போய் கேளுங்க, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இனி ஆக்டிவிட்டி 3. Take water. This you can do it in your home itself. It's very easy. Take water in a bucket and drop the following items into the water: apple, scissors, silver fork, marbles, plastic bottle. ஆப்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், சிசர்ஸ் நம்ம கத்திரிக்கோல், சில்வர் ஃபோர்க் நம்ம ஃபோர்க் இருக்குல்ல அந்த கரண்டி, அந்த ஃபோர்க் வச்சு நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த முள்கரண்டி, அதுதான். மார்பிள்ஸ்னா அந்த கோலி குண்டு, அதுதான். பிளாஸ்டிக் பால் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க தண்ணிக்குள்ள போட்டு பாருங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி பிடிச்சோ, பக்கெட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். பக்கெட்லயே தண்ணி பிடிச்சி இதெல்லாம் வந்து போட்டு பாருங்க. நான் சொன்ன மாதிரி காயினையும் போட்டு பாருங்க, வாட்டர் பாட்டிலையும் போட்டு பாருங்க. இதுல எதெல்லாம் ஆப்பிள் வீட்ல இருந்தா போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. இதுல எதெல்லாம் மிதக்கும் தெரியுமாம்மா? ஆப்பிள் வந்து ஃப்ளோட் தான் ஆகும். நீங்க என்ன நினைப்பீங்க, ஆப்பிள் வெயிட்டா இருக்கு உள்ள போகும்? கிடையாது, ஆப்பிள் வந்து ஃப்ளோட் தான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அதோட ஸ்கின் வந்து போரஸா இருக்கும் அண்ட் ஆப்பிள்குள்ள நிறைய ஏர் கண்டென்ட், 1/4 ஆஃப் தி ஆப்பிள் இஸ் ஃபில்ட் வித் ஏர் கண்டென்ட். அதே நம்ம ஒரு பீஸை கட் பண்ணி போட்டோம்னா அது வந்து உள்ள மூழ்கி போகும். பட் நம்ம ஃபுல் தோலோட ஃபுல் ஆப்பிளையும், முழு ஆப்பிளையும் வந்து வாட்டர்ல போட்டு பாருங்க, அது ஃப்ளோட் தான் ஆகும். யூ ஹாவ் டு செக் திஸ். 2 எண்ணம் நான் பண்ணி கொடுக்குறேன், மீதி எல்லாம் நீங்க ஆக்டிவிட்டி செஞ்சு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சா இன்னும் பெட்டர். சிசர்ஸ் கத்திரிக்கோல் வந்து கண்டிப்பா மூழ்கி தான் போகும். ஏன்னா it is very denser and when you immerse it in, when you put in water itself, it will go and sink down. உள்ள அப்படியே மூழ்கி போயிடும் அண்ட் அதோட தண்ணி எக்ஸர்ட் பண்ற அந்த அப்த்ரஸ்ட் வந்து சிசர்ஸ் மேல செலுத்தக்கூடிய அந்த அப்த்ரஸ்ட் மேல்நோக்கு விசை வந்து கம்மியா இருக்கிறதுனால அது மேல என்ன திரும்பியும் மேல வந்து மிதந்து வராது, அது மூழ்கியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாம் சில்வர் ஃபோக் என்ன, மார்பிள்ஸ் என்ன பண்ணும், பிளாஸ்டிக் பால் என்ன பண்ணும்னு நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது ரெண்டும் நான் கொடுத்துருக்கேன். சரி, ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் தனியா அதை எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஃப்ளோட்டிங் உங்க புக்ல இருக்கிற சேம் தாமா, பேஜ் நம்பர் 117ல இருக்கிற ஃப்ளோட்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே நான் கொடுத்துருக்கேன். ஒரு ரப்பர் டக் டாய், ரப்பரான மோஸ்ட்லி லைட் வெயிட்டட் ரப்பர் மெட்டீரியல்ஸ் எல்லாம், இந்த சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிதந்து தான் இருக்கும். இது ஒரு அழகான ஒரு ட்வீட்டி டக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது நம்ம இப்படி பண்ணோம்னா கேன்னு பண்ணோம், இது இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சாஃப்டா இருக்கும். குழந்தைங்களை வந்து விளையாட்டு காட்டுறதுக்காக வந்து இந்த டக் டாய், இது நம்ம இந்த டக் டாய் வீட்டில் இருந்ததுன்னா பண்ணி பாருங்க, அது மிதந்தே தான் இருக்கும். ஷிப், அப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னடா ஷிப்பும் அந்த வெயிட் ஜாஸ்தியா தானே இருக்கும், அது எப்படி வந்து மிதந்திருக்கு? ஆக்சுவலா ஷிப் எதுக்குமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க? நம்ம மூழ்காம, தண்ணி மேல மூழ்காம மிதந்து போறதுக்கு தான் ஷிப், அப்படிதானே? தண்ணியில யாத்திரை செய்யறதுக்காக, தண்ணியில வந்து ஜேர்னி பயணம் மேற்கொள்றதுக்கு தான் we are using ships or boats. அப்ப அது மூழ்கி போனா நல்லாவா இருக்கும்? இருக்காது இல்லையா? சரி, அப்ப அது எதுனாலன்றது ஜஸ்ட் நீங்க உங்களோட மொபைல் ஸ்கிரீன்ல பாருங்க. இது ஒரு பெரிய டைட்டானிக் ஷிப், டைட்டானிக் படம் பார்த்திருந்தா தெரியும். அதாவது ஷிப் வந்து தண்ணியில இருக்கும்போது it pushes down and displaces an amount of water equal to its weight. அதாவது ஷிப் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, தண்ணியோட இதை விட வெயிட்டா இருக்குனாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர், இது ஷிப்போட அந்த மேல் பகுதி, அதாவது மேல் பகுதி, கொஞ்சம் மேல் பகுதி தான் தண்ணிக்கு மேல நிற்கும். ஒரு சில ஷிப்போட பகுதிகள் வந்து கீழே தான் இருக்கும். அதோட வெயிட் ஆஃப் ஷிப் வந்து என்ன பண்ணும், அந்த கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ அது உள்ள இருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட், அந்த ஷிப்போட பேஸ்மெண்ட், நீங்க டைட்டானிக் மூவி பார்த்திருந்தீங்கன்னா ஐஸ்பர்க்ல போய் வந்து அந்த ஷிப் வந்து இடிச்சு நிற்கும். எதனால ஷிப் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற ஐஸ்பர்கை இடிக்குது? எதனால?
ஏன்னா அந்த ஷிப்புக்கு கீழே உள்ள பகுதி பேஸ்மெண்ட் ஆஃப் த ஷிப், கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் த ஷிப், கொஞ்சம் பேஸ்மெண்ட் பார்ட் ஆஃப் த ஷிப் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிதான் நிக்குது. அதனாலதான் கேப்டன் அந்த வந்து ஓட்டுற ஆளுக்கு வந்து தெரியாம ஐஸ்பர்க்ல போய் இடிக்குது. ஸோ அந்த அந்த ஐஸ்பர்க்ல இடிக்கும் போது தான் அதுல ஒரு சேஞ்ச் நடக்குது. டோட்டலி அந்த என்ன டைட்டானிக் வந்து டேமேஜ் ஆகி ரெண்டா ஸ்பிளிட் ஆகி, அது படம் பார்த்திருந்தா இன்னும் பெர்ஃபெக்டா புரியும். ஓகே, ஸோ அது என்னன்னா அதோட பேஸ்மெண்ட் பார்ட் வந்து அதுக்கு உள்ள மூழ்கி உள்ள மேல வந்து அது என்ன நீந்தியா, சாரிம்மா, நீந்தி இல்ல, மிதந்து கிடக்கிறதுக்கான தண்ணிய அது ப்ரெஷர் பண்ணி வெளியே தள்ளும், டிஸ்பிளேஸ் பண்ணும். இங்க பாருங்க, அந்த உள்ள மூழ்கி கிடக்கிற பாட்டுல இருந்து கொஞ்சம் வேவ்ஸா இங்க இருக்குல்ல, அதுக்கு தேவையான அளவு ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டை வந்து வாட்டரோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட் பண்ணி வெளியே வந்து தண்ணிய தள்ளும். அதனாலதான் அந்த ஷிப் போற இடத்துல வந்து வேவ்ஸா இருக்கு. நீங்க கடல்ல வந்து போய் பார்க்கும்போதும் அந்த போட் போற இடம் பாத்தீங்கன்னா, போட் மிதந்து போற அந்த போட்டோட சைட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த தண்ணி எல்லாம் வெளியே ப்ரெஷரைஸ் ஆகி வெளியே டிஸ்பிளேஸ் ஆகி கிடக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் பார்ட் வந்து அதுக்கு ஈக்குவலண்டான வெயிட்டை வாட்டரோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர், தேவையான தண்ணிய வெளியில செலுத்துறதுனால அது அப்படியே மூழ்காம மிதந்து கிடக்கிற அளவுக்கான தண்ணிய வந்து வெளியே டிஸ்பிளேஸ் பண்ணி அது மிதந்து அப்படியே நம்ம ஷிப்லயோ போட்லயோ டிராவல் பண்ணி போலாம், பயணம் செய்து போலாம். புரிஞ்சுதா? இதுல டவுட் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு see some வீடியோஸ், இது ரிலேட்டடா கொஞ்சம் வீடியோஸ் பாருங்க, இன்னும் பெர்ஃபெக்டா புரியும். அந்த பேஸ்மெண்ட் பார்ட் ஆஃப் த ஷிப் நம்ம ஸ்கூல்ல இருந்திருந்தா இது பெர்ஃபெக்டா உங்களுக்கு நான் த்ரூ ஏதாவது ஒரு இதுல மீடியம்ல நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருப்பேன். அந்த பேஸ்மெண்ட் ஆஃப் த ஷிப்போட பேஸ்மெண்ட் பார்ட்ஸ் வந்து தேவையான அளவு தண்ணிய வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணி அது அப்படியே வெளியே தள்ளி அது அப்படியே மிதந்து நிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி அது ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் வாட்டருக்கு தன்னோட வெயிட்டை ஈக்குவலன் பண்ணி அப்படியே மிதந்து நிக்குது. அதனாலதான் ஷிப் வந்து நல்ல வெயிட்டா இருந்தாலும் நம்ம மிதந்து வெயிட்டா இருக்கணும். ஏன்னா நிறைய பர்சன்ஸ் ஆக்குபை பண்ணணும். பெரிய பெரிய ஷிப்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா படத்துல எல்லாம், அதெல்லாம் எதுக்கு, பெரிய ஷிப் எல்லாம் எதுக்கு, நம்ம நிறைய கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இல்லையா. அப்ப அது வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்கும். தண்ணியோட வெயிட்டை விட ஜாஸ்தியான ஒரு இததான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கணும், ஷிப்பையோ போட்டையோ. ஆனா அது இந்த ஒரு ப்ராசஸ மேற்கொள்றதுனாலதான், இந்த ஒரு தாட் ப்ராசஸ் அதுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அது மிதந்து மேல நிக்குது. புரிஞ்சுதா? ஷிப் வந்து அதோட பேஸ்மெண்ட் பார்ட்ஸ் வந்து தேவையான அளவு தள்ளி நீக்கி அதோட வெயிட் தண்ணியோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்டா கன்வெர்ட் பண்ணி அது மிதந்து அழகா நம்ம அதுல பயணம் செய்து போலாம். ஓகே, so when a ship is in water, it pushes down and displaces the amount of water equal to its weight. அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்டான தண்ணிய தள்ளி நீக்கி அது மிதந்து நிக்குது. அவ்வளவுதான். இது வந்து எக்ஸ்பிளனேஷன் தான். உங்களுக்கு இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் இவ்வளோ டீட்டெயிலாப்பா கொடுக்குறேன். சரி, அடுத்தது என்னன்னு பாருங்க. அடுத்து என்ன, ரப்பர் ரிங். இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நீங்க ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் பார்த்தீங்க, இல்ல வந்து அந்த ஸ்விம்மிங் பண்ற இடத்துல, ஈவன் அந்த லோ பே ஆஃப் சீல, கடல் கரையோரம் ரொம்ப அந்த ஆழத்துக்கு போகாம இந்த சைட்ல நின்று வந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா டிவில எல்லாம். அவங்க வந்து இந்த யூஸ் பண்றதா இந்த ரப்பர் ரிங். இது மூழ்கி போக கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அது மூழ்குமா? அதனால அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிதப்பது, ஃப்ளோட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல வந்து குழந்தைங்களை உட்கார வச்சு, இல்ல நம்ம கூட வெயிட் ஆனவங்க கூட, நம்ம அடல்ட்ஸ் கூட, இல்ல நீங்க கூட இந்த ரப்பருக்குள்ள இருக்கவோ அத பாடிக்குள்ள வச்சுட்டு இப்படி இப்படி நீந்து, நிறைய படத்துலயும் டிவில எல்லாம் சும்மா நியூஸ்ல கூட காட்டியிருப்பாங்க இல்லையா. இதுதான் லைஃப் கார்ட். இது வந்து லைஃப் கார்டா ஸ்விம்மிங், நீச்சல் அடிக்க தெரியாத சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் குட்டி குழந்தைங்களே படிக்க வைப்பாங்க ரொம்ப சின்ன வயசுலயே. ஸோ அந்த ரப்பர் ரிங்க உடம்புக்குள்ள போட்டுட்டு அவங்க வந்து இப்படியே நீந்த வைப்பாங்க. அப்ப குழந்தை வந்து மூழ்கி போகாது.
ஏன்னா மனுஷ பாடி ஹியூமன் பாடி வந்து மூழ்கக்கூடியதா அப்படிதானே? அப்போ அந்த ரப்பர் ரிங் நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது வந்து மேலேயே நம்மளும் மிதந்து நிப்போம். அந்த இதுல அது லைட் வெயிட்டா இருக்கிறது. லைட்டா தான் இருக்கும் இல்லையா? அந்த ரப்பர் ரிங் பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய மெட்டீரியல்ஸ்ல அது வந்தாச்சு. ஸோ அந்த ரப்பர் ரிங்க வந்து அப்படி நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா லைட் வெயிட்டா தான் இருக்கும். ஸோ அது மிதந்தே தான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற நம்ம பாடியும் வந்து மூழ்கி போகாம ஓரளவுக்கு மூழ்கி போகாம நம்மளும் அப்படியே மிதந்து நிப்போம். உள்ள பாடி பார்ட்ஸ் இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ள தான் பாடி பார்ட்ஸ் இருக்கும். ஆனா வந்து நீச்சல் அடிக்கிறது பயம் இல்லாம நீச்சல் அடிச்சுக்கலாம். சரியா? சரி. ஓகே. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் வந்து என்ன? சிங்கிங் எக்ஸாம்பிள். சிங்கிங்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மொபைல் ஃபோன். ஃபர்ஸ்ட் வந்து நான் தனியா எடுத்து பண்ணியிருக்கேன். see your mobile screen. மொபைல் ஃபோன் நம்ம தண்ணிக்குள்ள போட்ட உடனே மூழ்கி தான் போகும். அதனால தான் மொபைல் ஃபோன் எல்லாம் சீக்கிரமா தண்ணியில விழுந்துச்சு, நாசம் ஆயிடுச்சு, ஸ்கிரீன் கார்டு போயிடுச்சு எல்லாம் சொல்லுவீங்கல்ல. அதுதான். ஹியூமன். மனுஷன் வந்து கண்டிப்பா தண்ணி வந்து நம்ம ஆழத்துல போனோம்னா மூழ்கி போவோம். எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் இல்லையா? வந்து என்னது நீச்சல் குளத்துல வந்து போய் நீச்சல் அடிக்க தெரியாம நீச்சல் அடிச்சு அந்த மூழ்கி போனாங்க, இறந்து போனாங்க, சிறுவர்கள் இறந்து போனாங்க. அப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்களா நியூஸ்ல? அப்போ நீச்சல் தெரியாதுன்னா நீச்சலே வந்து பெரியவங்க சூப்பர்விஷன்ல தான் பண்ணணும். பெரியவங்க இருந்தாதான் பண்ணணும். இல்லைன்னா தனியா போய் குளிக்கிறது, ஜாலியா போறது இது எதுவுமே நம்ம செய்யவே கூடாது. கொஞ்சம் நீங்க பெருசு ஆயிட்டாலும் சொல்றேன். இப்போ இல்ல ஒரு டீனேஜ் நீங்க ஆனாலும் நீங்க தனியா போய் நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிக்க கூடாது. யாராவது பெரியவங்க இருந்தாதான் பண்ணணும். கண்டிப்பா. இல்லைன்னா ஆழம், சுழி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. எல்லா விதமான ட்ரைனிங்கும் எல்லாம் உங்களுக்கு எடுத்ததில்ல. அப்படியே நீங்க ட்ரைனிங் எடுத்தா கூட அந்த மாதிரி ரிஸ்கி இடத்துல போய் நீந்தக் கூடாது. கண்டிப்பா. அடிச்சுட்டு போயிரும், சுழி வரும், இல்ல ஆழம் ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்காது நீந்துறதுக்கு. நம்ம மூழ்கி போயிடுவோம். ஸோ ஹியூமன் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிங். மறக்கவே கூடாது. இது உங்களுக்கு லைஃப்ல யூஸ் ஆகுற விஷயம். சரி. தென் ஆங்கர். ஆங்கர்னா என்னன்னு தெரியுமாமா? நங்கூரம். வீட்ல வந்து கேட்டு பாருங்க. நங்கூரம்னா என்னன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷிப் வந்து மிதந்து போயிட்டு இருக்கு இல்லையா? நல்ல காற்றோ ஏதாவது வந்து கட்டியான இதோ வீசுது. ஆர் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்காக ஷிப்பை வந்து நம்ம தண்ணியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணி போடுறோம். ஷிப் வந்து மூவ் ஆகல, ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணி போடுறாங்கன்னா இந்த நங்கூரத்தை வந்து ஷிப்ல இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. நங்கூரம்னா என்ன? வாட் இஸ் ஆங்கர்? A heavy metal which is dropped from a boat or ship to prevent the boat or ship from moving away. Look your mobile screen மா. ஒரு ஹெவி மெட்டல், ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு மெட்டல், அது வந்து போட்ல இருந்தோ ஷிப்ல இருந்தோ வந்து போட்டோம்னா அது மண்ல பிடிச்சு நின்னு அந்த ஷிப்போ போட்டோ மூவ் ஆகாம அது பார்த்துக்கும். ஏன்னா இது வந்து இந்த மண்ல வந்து இது கொக்கி போட்டு இந்த வெயிட் வந்து கொக்கி போட்டு நின்றும். ஸோ அந்த மிதந்து கிடக்குற அந்த ஷிப்புக்கு வந்து இது ஒரு வெயிட் கொடுக்கறதுனால நம்ம ஸ்டாப் பண்ணி போடலாம். அதே மாதிரி இந்த நங்கூரத்தை ஆங்கரை போட்டோம்னா அது அப்படியே பெர்ஃபெக்டா நிக்கும். அதே மாதிரி விண்ட், எதிர்பாராத விண்டோ, ரொம்ப காற்றோ வந்து இது ரொம்ப சொல்லுவாங்கல்ல, காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம். நம்ம ஆழக்கடலுக்கு போகும்போது காற்றோ ரொம்ப இது பயங்கரமான சுழலியோ அந்த மாதிரி வருதுன்னா இந்த விண்ட் வீசும்போது இந்த நங்கூரத்தை போட்டு வச்சாங்கன்னா ஓரளவு அந்த ஷிப்பும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா இருக்கணும். ஓரளவு அந்த ஷிப் வந்து மறியாமலோ முங்காமலோ அது வந்து பாதுகாப்பா இருக்கும். ஓகே. ஸோ இந்த நங்கூரம் இதுதான். பாருங்க, இதுதான் ஷிப் ஆர் போட். அதுல இருந்து அவங்க ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்க இருக்கு பாருங்க. see your mobile screen, see the place which I am rounding. அதுதான் அங்க இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த நங்கூரத்தை. அது வந்து கீழே மண்ல போய் அப்படியே பதிஞ்சு நிக்கும். அந்த வெயிட்னால இல்ல மண்ல அந்த கொக்கி போட்டு அது பதிஞ்சு நிக்கிறதுனால அதுக்கு எங்கேயும் போக முடியாம அப்படியே அந்த வெயிட்னால, அந்த நங்கூரத்தோட அந்த வெயிட்னால அது போக முடியாம மூவ் ஆகாம ஓரளவுக்கு கட்டுப்பாடோட அந்த ஷிப்போ போட்டோ அப்படியே நகராம மூவ் ஆகாம நிக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா ஆங்கர்? சரி. நெக்ஸ்ட் என்ன? அவ்வளவுதான். அப்போ ஃப்ளோட்டிங்கும் சிங்கிங்னும் என்னன்னு தெரியும். ஃப்ளோட்டிங்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோமா?
rubber duck toy ship, rubber rings for swimming. இதெல்லாம் clean-ஆ explain பண்ணியாச்சு. Sinking வந்து mobile phone, human very important, anchor. ஏதாவது floating எக்ஸாம்பிள் கேட்டா எழுத தெரியணும். Dash is an example of floating object அப்படின்னு கேட்டா எழுத தெரியணும். புரிஞ்சுதா? சரி, do you know fact? இந்த do you know fact எல்லாம் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. ஒன் வேர்டுக்கு வந்தா எழுத தெரியணும். A fish can control the upthrust on its body so it can float and go beneath the surface of the water. அதாவது upthrust வந்து ஏன்னா மீன் வந்து மூழ்கி நம்ம மீனை வந்து மீன் வந்து உள்ள வந்து பிறக்கும் போதே மீன் வந்து நீந்தி அதிலே வாழதான் பழகத்தான் கடவுள் அப்படியே படிச்சிருக்காரு இல்லையா? மீன் மேல வரும், கீழே போகும். அந்த அப்த்ரஸ்ட வந்து அதால மேல் நோக்கு தண்ணி செலுத்தக்கூடிய தண்ணி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலையும் அல்லது ஒவ்வொரு உயிரினத்தின் மேலையும் அப்த்ரஸ்ட மேல் நோக்கு விசைய வந்து செலுத்தும். இட் exerts an upward pressure which is called the upthrust. So இந்த fish மேலேயும் அந்த upthrust இருக்கும். ஆனா fish வந்து அப்படி படைக்கப்பட்டிருக்கு. அது ஸ்ட்ரீம்லைன்டா இருக்கு இல்லையா? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும் fish. அப்படிதானே இருக்கும் fish. அப்போ அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஸ்ட்ரக்சர்னாலையும் அது வந்து அந்த அப்த்ரஸ்ட் அதுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சதுனாலையும் அதுக்கு மேல வர முடியும், கீழே போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டால்ஃபின்ஸ் எல்லாம் அப்படி மேல குதிச்சு கீழே போகும், அப்படிதானே படத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்க. ஸோ இட் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ் த அப்த்ரஸ்ட். தண்ணி எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அந்த மேல்நோக்கு விசையை வந்து பேலன்ஸ் பண்ண அதால முடியும். ஸோ இட் கேன் கோ அப்வர்ட், மேலேயும் போக முடியும், கீழே போக முடியும், மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகி ஸ்விம் ஆகி அப்படியே கீழே ரொம்ப ஆழத்துக்கு போக முடியும். அதோட கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கு, ஃபிஷ்ஷோட கண்ட்ரோல்ல. ஓகேமா? சரி. ஸோ தேர் ends அந்த சிங்கிங் ஃப்ளோட்டிங் டாபிக்ஸ் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஃப்ளோட் ஆர் சிங்க் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும், ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இங்க பாருங்க என்னென்ன ரப்பர் டாய், அப்புறம் உடன் லாக் கூட நம்ம தண்ணி மேல வந்து நிறைய மரம் எடுத்து போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா படத்துல எல்லாம்? பிளாஸ்டிக் பால், அப்புறம் வந்து ஷிப், அப்புறம் கீழே மூழ்கி போடுறது எல்லாம் கல்லு, அப்புறம் கீ செட்டு, அப்புறம் நட் போல்ட் எல்லாம், அப்புறம் பிரிக்ஸ், ஹோலோ பிரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது உள்ள அப்படியே போயிடும். ஸ்டோன்ஸ், கீஸ், நட்ஸ், போல்ட் அண்ட் பிரிக்ஸ், இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். இது இப்போ உங்களுக்கு தெரியும் எதனாலன்னு. அந்த அப்த்ரஸ்ட் அண்ட் அந்த டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் ஃப்ளோட் ஆர் சிங்க். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக், பேஜ் நம்பர் 118. Some substances, solubility of solids in water. Solubility of solids in water. Solubility என்ன அப்படின்னா என்ன? சாலிபிலிட்டினா, சாலிபிள்னா என்ன? கரையும் தன்மை. ஒரு சில சாலிட்ஸ் வந்து தண்ணியில கரையக்கூடிய தன்மை உள்ளவை. அது என்னெல்லாம் பார்க்கலாம், எப்படி கரையுன்றதும் பார்க்கலாம். சம் சப்ஸ்டன்ஸ் கரையிறதுன்னா தெரியும்ல, நம்ம தண்ணிக்குள்ள போடும்போதே கரைஞ்சு போயிடும். என்ன? soluble. It's very, very soluble in water. And some substances completely dissolve in water. Look your book. We say that these substances are soluble in water. Other substances do not dissolve in water even after we stir for long time. These substances are insoluble in water. Have you understood? அதாவது ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணியில முழுசா கரைஞ்சிரும். சில substances, we say that objects are, these substances are soluble in water. இந்த மாதிரி முழுசா கரையக்கூடிய சாலிட்ஸையோ சப்ஸ்டன்சஸையோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கம்ப்ளீட்லி சாலிபிள் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். சாலிபிள் இன் வாட்டரா இருந்தா கரையக்கூடிய தன்மை, தண்ணியிலே கரையக்கூடிய முழுசா கரையக்கூடிய தன்மை இருந்தா அது எப்படி சொல்லுவோம்? சாலிபிள். Say everybody, soluble in water. Soluble in water. Okay. Other substances do not dissolve. வேற சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஸ்டரிங்னா என்ன? ஸ்டர் ஃப்ரை, நிறைய குக்கிங் ஷோஸ்ல ஸ்டர் ஃப்ரை வந்துட்டே இருக்கும். ஸ்டரிங்னா என்ன? நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிட்டே இருந்தாலும் அது எவ்வளோ ஆனாலும் அது கரையவே கரையாது, கலக்கவும் கலக்காது, அது அப்படியே தான் இருக்கும். ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து, ஒரு சில சப்ஸ்டன்சஸ் வந்து பாதி கரையும் பாதி கரையாது. மீதி அப்படியே வந்து சின்ன சின்ன பீசஸா அப்படியே வந்து என்ன கொஞ்சம் அந்த தூள்களா வந்து அப்படியே தண்ணிக்கு கீழே வந்து செட்டில் ஆகும். புரிஞ்சுதா? முழுசா கரையக்கூடியது சாலிபிள்.
ஒரு சிலது கரையவே கரையாது. நம்ம எவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணாலும், ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் இல்ல கலக்கினாலும் வந்து கரையவே கரையாது. ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு சில சப்ஸ்டன்சஸ் வந்து பாதி கரையும் பாதி கரையாது. மீதி வந்து அப்படியே அந்த டெசலோட்டா அப்படியே வந்து கீழே வந்து அந்த ரெசிடியூவா அப்படியே இருக்கும் இல்லையா? சரி, அது பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 4. Collect some samples of solid substances such as salt, sugar, chalk powder, sand and sawdust. கொஞ்சம் மாதிரிகள் சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ண சொல்றாங்க. சால்ட் உங்க வீட்டில் இருக்கு, சுகர் வீட்டில் இருக்கு, சாக் உங்க வீட்டில் இருந்தா பண்ணுங்க. சாண்ட் மணல், மண்ணு கிடையாது, மண்ணுனா சாயில். சாயில் வந்து மண், சாண்ட் வந்து மணல். மணல் வீட்டில் இருந்தா அது பண்ணுங்க. சாடஸ்ட், சாடஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? மரத்தூள். ஓகே, மரத்தூள், சாடஸ்ட். இந்த இவ்வளவும் எடுத்துட்டு 5 பீக்கர்ஸ் வச்சுக்கோங்க. பீக்கர்ஸ்னா நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். கண்ணாடி மாதிரி இருக்காது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது, ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்கும். டிரான்ஸ்பெரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் எல்லாம் என்னன்னு படிச்சிருப்பீங்க 4th. அப்போ அந்த பாட்டில், அந்த பீக்கர் இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்கும். இப்போ நம்ம கிட்ட பீக்கர் ஒன்றும் இல்லை, ஏதாவது கண்ணாடி பாட்டில் இல்லை, இந்த கண்ணாடி பாத்திரம் ஏதாவது இருந்தது, பவுல் ஏதாவது இருந்ததுன்னா, கிளாஸ் பவுல் ஏதாவது இருந்ததுன்னா இதை கரைச்சு பாருங்க. தண்ணி எடுத்துக்கோங்க. 5 பவுல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே டைம்ல வந்து இதெல்லாம் கலக்குங்க. அப்படி இல்லைன்னா வேண்டாம், கொஞ்சம் தண்ணி வந்து ஒரே கிளாஸ் பவுல்ல எடுத்துட்டு முதல்ல சால்ட் போடுங்க. சால்ட் போட்டு நல்லா வந்து கரைக்கணும். நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். அப்போ ஃபுல்லா கரையும்தா இல்லை வந்து பாதி தான் கரையுதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே பவுல்ல வந்து நீங்க தண்ணி எடுத்துட்டு சுகர் மிக்ஸ் பண்ணி பாருங்க, சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணி பாருங்க, சாண்ட் ஒவ்வொன்று உங்களுக்கு 5 பவுல்ஸ் இருந்ததுன்னா ஒரே டைம் எல்லாம் போட்டு பாருங்க. அது இல்லைன்னா சும்மா அதே பவுல்ல தண்ணி மாத்தி மாத்தி போட்டு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து சால்ட், உப்பு, அப்புறம் சுகர், அப்புறம் சாக் பவுடர். சாக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம போர்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது இருந்தா பண்ணி பாருங்க. சாண்ட் மணல், சாடஸ்ட் மரத்தூள், இதெல்லாம் இருந்ததுன்னா பண்ணி பாருங்க. இதுல எது எது கரையும் எது எது கரையாது அதான் அவங்க சொல்றாங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப், இது நிறைய எடுத்து கொட்டக்கூடாதான். டீச்சர் எடுத்து போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவே எடுத்து உள்ள போடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு பாருங்க, சால்ட்டும் சுகரும் எல்லாம். சரியா? அண்ட் ஒவ்வொன்றையும் இப்படி மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணி பார்த்தோம்னா சால்ட் இதுல ஜஸ்ட் 2 நான் சொல்லி கொடுக்குறேன். சால்ட் வந்து கண்டிப்பா முழுசா கரையும். நீங்க கரைச்சு பாருங்க, ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லா கரைச்சு பாருங்க. அந்த சால்ட்டோட அந்த சின்ன ஒரு ரெசிடியூ ஃபில்டர் கூட இல்லாம கம்ப்ளீட்டா வந்து கரைஞ்சிரும். சுகர் எப்படி இருக்கும் நீங்களே பண்ணி பாருங்க. சாக் பவுடர் எல்லாம் எப்படி இருக்குன்னு இதுலயே உங்களுக்கு புக்லயே இருக்கு பாருங்க. சாக் பவுடர் வந்து செகண்ட், சாக் இன் வாட்டர் செகண்ட் பிக்சர் இருக்கு. தேர்ட் பிக்சர் என்ன? சாண்ட் இன் வாட்டர். சாக் வந்து அப்படி கரைஞ்சும் கரையாமலும் பாதி நிலைமையில அப்படியே இருக்கு இல்லையா? ரொம்ப கொஞ்சம் கரைஞ்சிருக்கு, கொஞ்சம் கரையல. ஆனா சாண்ட் வந்து கரையவே இல்லை. நம்ம எவ்வளவு போடுறோமோ அது அப்படியே தண்ணி கீழே போய் அப்படியே நிற்கும். புரிஞ்சுதா? கலக்காது, தண்ணி கூட கலங்காம அது அப்படியே மிக்ஸ் ஆகாம அப்படியே கீழே போய் செட்டில் ஆகும் நம்ம எவ்வளவு சாண்ட் போட்டாலும். நம்ம ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி மண் இல்ல, மணல். ஓகே, சாண்ட். அது நம்ம எவ்வளவு நேரம் மிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் அது கலக்கவே கலக்காது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்போ இதுல என்ன வரும் அப்படின்னு எழுதணும். கீழே போட்டோ போட்டிருக்கு. சால்ட் வந்து என்ன வருமா? சால்ட் என்ன வரும்? disappear completely in water. இந்த ஒரு ஆப்ஷன் தான் எழுதணும். disappear completely in water. right? disappear completely in water. கீழே போட்டோ இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாக் பவுடர். நெக்ஸ்ட் சுகர் நீங்க தான் பண்ணும். சாக் பவுடர் இந்த பிக்சர்ல பாக்குறது மாதிரி கரையுது, ஆனா லைட்டா அந்த ரெசிடியூ இருக்கு. கரையுது ஆனா கரையல, அப்படிதானே? அப்ப டிசப்பியர் இன் வாட்டர் அப்படி கொடுத்தா போதும். டஸ் நாட் டிசப்பியர்னா சுத்தமா கரையாது. டிசப்பியர் இன் வாட்டர் கொஞ்சமா இருக்கும், ஆனா வந்து இருக்காது. டிசப்பியர் இன் வாட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரியா? சரி. டஸ் நாட் டிசப்பியர் கூட எழுதலாம், தப்பு கிடையாது. கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆகாது, அது நீங்க கொஞ்சம் டிசப்பியர் ஆகும்,
கொஞ்சம் டிஸப்பியர் ஆகாது. டஸ் நாட் டிஸப்பியரே கொடுங்க, நோ ப்ராப்ளம். டஸ் நாட் டிஸப்பியர்னே கொடுங்க. புரிஞ்சுதா? டஸ் நாட் டிஸப்பியர். டிஸப்பியர் ஆகாது, ஃபுல்லா டிஸப்பியர் ஆகாது, இருக்கும் இருக்காது, அந்த மாதிரி. கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து அதுல மிக்ஸ் ஆகி தண்ணி வந்து வேற ஒரு கலர்ல மாறும், சாக் கலர்ல ஒரு ஒயிட்டிஷாக் மாறும். இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க இல்லையா, கொஞ்சம் வந்து அப்படியே கீழே கரையாம அப்படியே கிடைக்கும். டஸ் நாட் டிஸப்பியர்னே எழுதுங்க. சரியா? இது புரிஞ்சுதா? இதே மாதிரி சாடஸ்ட் இருந்தா பண்ணி பாருங்க. சுகர் கண்டிப்பா பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் ஆன்சர் கீ போடும்போது செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ். அதுல நீங்க பேஜ் நம்பர் 118 பாருங்க. நான் அதே வந்து தனியா எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. தனியா எடுத்து போட்டிருக்கேன். அந்த மிக்சிங், இனி என்ன மிக்சிங், கலத்தல், எப்படி வந்து கலக்கிறது அப்படின்னு. Certain liquids are heavier, denser than other liquids. When you attempt to mix liquids which have different densities, they separate when you stop mixing them. The heavier liquids deposits at the bottom and the lighter liquids floats on top. புரிஞ்சுதாப்பா? அதாவது நம்ம எவ்வளவுதான் கலக்க முயன்றாலும் ஒரு சில லிக்விட்ஸோட டென்சிட்டி, ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கு. அதுக்கு ஒரு டென்சிட்டி சார்ட்னு பெருசாவே இருக்கு. அடர்த்தி, டென்சிட்டி மீன்ஸ் வாட், அடர்த்தி. தண்ணியோட அடர்த்தி தான் மிக உயர்வு. தண்ணி, ஆயில், கெரசின், எண்ணெய் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸ், வினிகர், இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தண்ணியோட சேர்ந்து லெமன் ஜூஸ் கலக்குறோம், வந்து மிக்ஸ் பண்றோம், அதில் வினிகர் மிக்ஸ் பண்றோம், இல்லை ஏதாவது ஆயில் மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே கலந்து அதுல ஒரு சில லிக்விட்ஸ் வந்து முழுசாவே தண்ணிக்குள்ள கரைஞ்சு அப்படியே அதுக்குள்ள ஆயிடும். புரிஞ்சுதா? அதுக்குள்ள கம்ப்ளீட்டாவே மிக்ஸ் ஆகி அதை நம்ம திருப்பி பிரிச்சு எடுக்க முடியாது. ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து பாசிபிள் கிடையாது. அது எது கூட மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அது முடிஞ்சது. அதோட எண்ட் ப்ராடக்ட் வந்து அந்த மிக்ஸ் பண்ண லிக்விடும் தண்ணியும். பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம லிக்விடை கலக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் கூட. எல்லார் வீட்லயும் தேங்காய் எண்ணெய் இருக்கு. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 தேக்கரண்டி வந்து ஒரு பாட்டில்ல, நீங்க நான் சொன்ன மாதிரி இது கிளாஸ் பவுல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்க. அது நம்ம எவ்வளவு கலக்குனாலும் கலக்குற டைம் கலங்குறது மாதிரி இருக்கும். நம்ம அதை கலக்கிட்டு அந்த ஸ்பூனை எடுத்துட்டோம்னா திரும்ப அந்த எண்ணெயெல்லாம் மேல மிதந்து நிற்கும், தண்ணி கீழே இருக்கும். புரிஞ்சுதா? ஏன்னா தண்ணியோட டென்சிட்டி அதிகம், தண்ணியோட அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால தண்ணி வந்து எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம்லம்மா, மேல எண்ணெய் மிதந்து நிக்கிறத பார்த்துருக்கோம்ல. ஒருவேளை வந்து தாளிக்கும் போது ஒரு பாட்டில், ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி வந்து வச்சுட்டு அப்படியே வந்து தாளிச்சிட்டாங்க. அப்ப அந்த எண்ணெய் எல்லாம், அந்த தாளிச்ச எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் மஸ்டர்ட் வந்து கடுகு வெடிக்கும் போது அந்த கொஞ்சம் தாளிச்ச எண்ணெய் எல்லாம் அந்த தண்ணியில விழுந்துச்சுன்னா மேல தண்ணியில எண்ணெயா நிக்குமா? அதுதான், தண்ணி மேல எண்ணெய் மிதந்துதான் நிக்கும். தண்ணி கூட சேர்ந்து கரைஞ்சு அது கலக்காது. கலத்தல் ப்ராசஸ் வந்து தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் இடையில நடக்கவே நடக்காது. அது எந்த எண்ணெயா இருந்தாலும் அது மேல மிதந்துதான் நிக்கும் எண்ணெய். ஏன்னா தண்ணியோட டென்சிட்டி வந்து அதிகம், எண்ணெயோட டென்சிட்டி அடர்த்தி வந்து கம்மி. ஸோ தண்ணி மேல எண்ணெய் மிதந்துதான் நிக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது புரியலைன்னா அப்படியே பின்னாடி போய் கவனிங்க. certain liquids are heavier than other liquids. கொஞ்சம் லிக்விட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நீர்ம பொருட்கள். லிக்விட்ஸ் வந்து வேற லிக்விட்ஸை விட டென்சர், வெயிட் அதிகமா, அடர்த்தி அதிகமா இருக்கலாம், டென்சிட்டி அதிகமா இருக்கலாம். when you attempt to mix liquids which have different densities இருக்கிற லிக்விட்ஸை நீங்க மிக்ஸ் பண்ண நினைக்கும் போது, கலக்க நினைக்கும் போது கலக்கிறது மாதிரி இருக்கும். பட் when you stop mixing them, they separate when you stop mixing them. Second line. நம்ம கலக்கி முடிச்சு நம்ம அந்த ஸ்பூனை வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு பார்த்தோம்னா அது கலங்கி இருக்கவே செய்யாது, மிக்ஸே ஆயிருக்காது. அதே மாதிரி டிசால்வும் ஆயிருக்காது, அதுல கரையவும் செய்யாது. அந்த தண்ணி மேல எண்ணெய் எழும்பி மேல மிதந்து தான் கிடக்கும்.
அதான் the heavier liquids deposit at the bottom. அந்த glass bowlலையோ அந்த glassலையோ ஹெவியான liquids வந்து பாட்டம்ல வந்து டெபாசிட் ஆகும். ஆனா டென்சிட்டி குறைவான லைட்டர் டென்சிட்டி உள்ள லிக்விட் வந்து மேல மிதந்து நிற்கும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, இதுல வந்து வினிகர் இன் வாட்டர் இருக்கு, கோகனட் ஆயில் இன் வாட்டர் இருக்கு. ரெண்டுமே கலக்கல, அப்படிதானேம்மா? கலங்காம அப்படியே தண்ணி இந்த வினிகர் இன் வாட்டர் கூட அப்படியே கலங்காம ஒரு மாதிரி நிக்குது, மிக்ஸ் ஆகாம நல்ல மாதிரி மிக்ஸ் ஆகாம ஒரு மாதிரி நிக்குது இல்ல. கோகனட் ஆயில் சுத்தமா மிக்ஸே ஆகாம தண்ணி தனியா கோகனட் ஆயில் தனியான்னு ஒரு லேயர். புக்க பாருங்க, அந்த புக்ல அப்படிதானே இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வினிகர், சரியாம்மா? வினிகர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், இந்த அச்சார் அந்த இது ஊறுகாய் எல்லாம் போடும்போது நம்ம வெளியே கடையில இருந்து வாங்கினோம்னா நிறைய வினிகர் போடுவோம். நம்ம வீட்டுல செய்யும்போது ஒரு கொஞ்சம் வினிகர் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணாத வீடுகளும் இருக்கு. அப்போ அந்த வினிகர் வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட் கூட நிறைய கிளீனிங் ப்ராசஸ்க்கு எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப வினிகர் வந்து சாப்பாடுக்கு சேர்த்துக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்ல, கேடு. ஸோ அந்த வினிகர் வந்து நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸே ஆகாது, ஓரளவுக்கு தான் மிக்ஸ் ஆகி கிடக்கும். புரிஞ்சுதா? அண்ட் கோகனட் ஆயில் இன் வாட்டர் வந்து மிக்ஸே ஆகாது. கோகனட் ஆயில் ஒரு தனி லேயரா ஃபார்ம் ஆயிருக்கு, தண்ணி ஒரு தனி லேயர். நீங்க எவ்வளவுதான் மிக்ஸ், இது ரெண்டும் உங்க வீட்டுல அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா கோகனட் ஆயில் கண்டிப்பா இருக்கும். அதை வந்து கலத்தி பாருங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்ணி பார்த்தா பெர்ஃபெக்டா, நான் சொல்லி கொடுக்கறத விட அந்த ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். அதனால தயவு செஞ்சு பண்ணி பாருங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். சரி, அந்த ஆக்டிவிட்டி, அதை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டி samples of மாதிரிகள் coconut oil, kerosene, mustard oil, lemon juice and vinegar இதை எடுத்துக்க சொல்றாங்க. coconut oil தேங்காய் எண்ணெய், kerosene மண்ணெண்ணெய் உங்க வீட்ல இருக்கும், mustard oil இந்த கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, வீட்ல இருக்கும், கேட்டு பாருங்க. lemon juice உங்களுக்கு தெரியும், எலுமிச்சை சாறு. தென் வினிகர் இதை எடுத்துக்கோங்க. 5 டெஸ்ட் டியூப் எல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கும், சரியாம்மா? இப்படி டெஸ்ட் டியூப் நீங்க பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும், இப்படி. அதாவது ரொம்ப நேரோ ஸ்பேஸ்டா கிளாஸோட அந்த ஒரு கிளாஸ் உள்ள பிளாஸ்டிக் உள்ள மெஷரிங் டியூப் மாதிரி இருக்கும் டெஸ்ட் டியூப். ஓகே, சரி. அந்த டெஸ்ட் டியூப்ல பாதி அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ண சொல்றாங்க. டெஸ்ட் டியூப் fill them up to half with water. Add a spoonful of one liquid to this and stir. ஒவ்வொரு லிக்விடா ஆட் பண்ணி ஸ்டர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்க, ஸ்டர் பண்ணுங்க. லெமன் ஜூஸ் கண்டிப்பா கலக்கும், அதனால தான் நம்ம நிறைய லெமன் ஜூஸ், லைம் ஜூஸ் குடிக்கிறோம், அப்படிதானே? தண்ணியில நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அந்த எலுமிச்சை சாறை வந்து ஃபுல்லா அந்த ஜெஸ்ட் எடுத்து மிக்ஸ்அப் பண்ணி சர்க்கரை போடுறோம், இல்லை வந்து உப்பு போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஃபுல்லா கரைஞ்சிரும், நல்லா மிக்ஸ்அப் ஆகி தண்ணி கூட அப்படியே மிக்ஸ் ஆகி கலந்து நம்ம அந்த கலவையை தான் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸா குடிக்கிறோம், அப்படிதானேம்மா? அதை வந்து பிரிச்சு திருப்பி ரிவர்சிபிள் ப்ராசஸ் வச்சு லெமன் ஜூஸ் தனியா, வாட்டர் தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா? பிரிச்சே எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆயிருக்கு. அதோட ரெண்டோட வேதியியல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டுக்கும் சேம் அளவான டென்சிட்டி, சேம் சர்ஃபேஸ் டென்ஷன், சேம் அடேஷன், இதெல்லாம் நிறைய இருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதெல்லாம் வரும் கிளாஸஸ்ல நீங்க படிப்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த பேசிக்கை புரிஞ்சு படிங்க, அப்போ அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஸோ தண்ணிக்கும் லெமன் ஜூஸுக்கும் சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதனால தான் அது கரையுது. அது கரையுதுல, கலக்குது. தண்ணி கூட அது கலந்து நமக்கு திருப்பி லெமன் ஜூஸ்ல இருந்து லெமன் ஜூஸ் தனியா, வாட்டர் தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ண போன ஆக்டிவிட்டியில மிக்ஸ் பண்ண சுகரையோ சால்ட்டையோ பல கெமிக்கல் ப்ராசஸ் மூலம் நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். ஏன்னா ரெண்டுக்கும் ரெண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஏன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே தனி. சால்ட்டும் சுகரும் சாலிட், அப்படிதானே? லிக்விட் கிடையாது. சால்ட்டும் சுகரும் லிக்விடா? கிடையாது. ஆனால் தண்ணி வந்து லிக்விட். ஸோ அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியே வந்து டிஃப்ரெண்ட். புரிஞ்சுதா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா பல கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதை திருப்பி தனி தனியா உப்பு தனியா பிரிச்சு எடுக்க முடியும்.
ஆனா லெமன் ஜூஸ் நம்ம செஞ்சோம் கலக்கி குடிக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் எடுத்துட்டோம்னா லெமன் ஜூஸ்ல இருந்து நம்ம வந்து தண்ணி தனியா நம்ம யூஸ் பண்ண தண்ணி தனியா இல்ல லெமன் செஸ்ட் தனியா எடுக்கவா முடியும்? முடியவே முடியாது. ஏன்னா அதுக்கு ரெண்டுக்குமே சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் அது நல்ல மாதிரி தண்ணி கூட மிக்ஸ்அப் ஆயிடும். இனி ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லி கொடுக்குறேன். வினிகர். அது இந்த பிக்சர்லயே உங்களுக்கு தெரியுது. நல்லா மிக்ஸ் ஆகாது. டஸ் நாட் மிக்ஸ். அது மிக்ஸஸ் வெல். இது டஸ் நாட் மிக்ஸ் ஆகாம ஓரளவுக்கு அப்படியே மிக்ஸ் ஆகாம அப்படியே நிற்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் ஆகுமா? கோகனட் ஆயில் மிக்ஸ் ஆகுமா? இந்த பிக்சர்ல பாருங்க. டஸ் நாட் மிக்ஸ். அது தனியா பிரிஞ்சு தான் கிடக்கும். தண்ணி தனியா மேல ஆயில் தனியா பிரிஞ்சு தான் கிடக்கும். இனி உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் கெரசின் இதெல்லாம் என்ன வரும் நீங்களே யோசிச்சு பண்ணுங்க. நான் இங்க உங்களுக்கு ஆன்சர் லெமன் ஜூஸும் கொடுத்துருக்கேன், கோகனட் ஆயிலும் கொடுத்துருக்கேன். கீழே மீதி உள்ளதெல்லாம் என்ன வரும்ன்றத பார்த்துக்கோ. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் ஊற்றி பார்க்க சொல்கிறாங்க. அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப அதே டெஸ்ட் டியூப்ல ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வினிகர் ஊற்றி பார்க்கணும். அது பார்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. அடுத்தது மஸ்டர்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணுங்க. அது என்ன ஆகுது? மஸ்டர்ட் ஆயில் என்ன ஆகுன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். கோகனட் ஆயில் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி பிக்சர்லேயே கொடுத்தாச்சு. கெரசின் மண்ணெண்ணெய் என்ன ஆகும்? ஒரு ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் டியூப்ல வாட்டரை யூஸ் பண்ணி கெரசின் ஊற்றினா என்ன ஆகும்? அது மிக்ஸ் ஆகுமா மிக்ஸ் ஆகாதா? அதை நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதெல்லாம் வீட்டில் ஆல்ரெடி அவைலபிள் தான். ஒரு கிளாஸ் பவுலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். புரிஞ்சுதா? வீட்டில் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் பவுல் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது வேஸ்ட்டாக ஏதாவது நம்ம டை எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்குன்னா அதை எடுத்து பண்ணுங்க. சரி. சப்ஸ்டன்சஸ் வித் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் மிக்ஸ். டூ யூ நோ ஃபேக்ட்ஸ்? இம்பார்ட்டன்ட். ஒன் வேர்டு கேட்டால் எழுத தெரியணும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியியல் பண்புகள் சிமிலராக இருக்கிறது சேமாக இருக்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். வேதியியல் பொருட்கள் வேதியியல் ப்ராப்பர்ட்டிஸ் வேதியியல் பண்புகள் டிஃப்ரெண்டாக இருக்கிற லிக்விட்ஸ் வந்து எவ்வளோ கலக்க நினைச்சாலும் கலக்காது, கலங்காது. ஓகே, ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? அப்போ சால்யுபிள்னா கரையும் தன்மை. மிக்சிங் மீன்ஸ் கலக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இது புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை கூட இந்த வீடியோவை பேக்ல போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவாலுவேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்? நம்ம இவாலுவேஷன் பார்ட் வந்துட்டோம். கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் வந்து முடிச்சிட்டோம். பட் நம்ம இவாலுவேஷன் பார்ட்ல ஸ்டிக் ஆன் ஆயிருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்? சாலிட் லிக்விட் வாட்டரா, சாலிட் லிக்விட் கேஸா, சாலிட் லிக்விட் வுட்டா, சாலிட் லிக்விட் சுகரா? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எதெல்லாம் தேர்ட்லேருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க. சாலிட் லிக்விட் கேஸ். பி தான் கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சாலிட்? கெரசின் மண்ணெண்ணையா, ஏர் காற்றா, வாட்டர் தண்ணியா, ஆப்பிளா? ஆப்பிள் தான் சாலிட். ஆப்பிள் தான் திண்மமான திடப்பொருள். ஜூட் ஃபைபர் இஸ் obtained from லீஃபா, ஸ்டெம்மா இல்லை ஃப்ளவரா, ரூட்டா? ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஜூட் ஃபைபர் வந்து ஜூட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெம்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, BDB. டேஷ் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் காட்டன். இது காட்டன் படிக்கும்போதே நான் சொன்னேன் பேக்ல ஆன்சர் இருக்குன்னு. பார்த்தீங்களா? பிளாக் சாயிலும் அலூவியல் சாயிலும். பேஜ் நம்பர் 112ல நீங்கள் செகண்ட் லைன் நேச்சுரல் ஃபைபர்ஸில் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இருக்கு. பிளாக் அண்ட் அலூவியல் சாயில். பிளாக் சாயில் அண்ட் அலூவியல் சாயில். அப்புறம் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் யான் ஃப்ரம் காட்டன் ஃபைபர். காட்டன் ஃபைபர்லேருந்து யான் மேக்கப் பண்ணுற அந்த ப்ராசஸோட பேர் என்ன? உங்களுக்கு தெரியும். ஃப்ளோ சார்ட் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸ்பின்னிங். அடுத்தது கின்னிங்னு சொல்லலாம், ஜின்னிங்னு சொல்லலாம். எனிதிங் ஜின்னிங் ஆர் கின்னிங் இஸ் டன் டு செப்பரேட் டேஷ் ஃப்ரம் சீட்ஸ். சீட்ஸ்ல இருந்து எதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க? எதை? ரா ஃபைபரை வந்து சீட்ல இருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஃபைபர்ஸ், காட்டன் ஃபைபர்ஸை வந்து காட்டன் இழைகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு சுத்தமா புரியலைன்னா. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், சிந்தட்டிக் ஃபைபர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ்னு எழுதலாம், மேன்மேட் ஃபைபர்ஸ்னு எழுதலாம். உங்கள் புக்கில் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ்னு இருக்குது, பேஜ் நம்பர் 114. அதனால நான் ஆன்சர் மேன்மேட் ஃபைபர்ஸ்னு கொடுத்துருக்கேன். தென் உல்லன் க்ளோத்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம், உங்களுக்கு தெரியும், இந்த ஆப்ஷனே வேண்டாம் உங்களுக்கு. எதுலேருந்து?
அனிமல்ஸ்ல இருந்து தான் நம்ம நிறைய கல்மாரே அப்படின்னு நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம் இல்லை, ஷீப், அப்புறம் இங்கே கூட விக்யூனான் அப்படின்னு ஒரு அனிமல் பார்த்தோம். ஸோ அனிமல்ஸ்ல இருந்து தான் உள்ளன் க்ளோத்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதோட ஆன்சர்ஸ் நான் அப்படியே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கீழேயும் ஃபோட்டோஸ் போட்டிருக்கு. சரி, நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். யான், யான் என்ன? யான் நமக்கு எதுல இருந்து கிடைக்கும்? திருப்பி போங்க, அந்த பேஜ் நம்பர் 113ல இருந்து போங்க. அதுல பாருங்க, யான் வந்து எது பண்ணி நமக்கு கிடைக்குது? இதுல இருக்கிற எந்த ப்ராசஸ்? இதுல மூணு ப்ராசஸ் இருக்கு. ஜின்னிங்கா, ஸ்பின்னிங்கா, வீவிங்கா. யான் எது பண்ணி கிடைக்குது நமக்கு? பாருங்க, யான் மேல இருக்கிறது ஸ்பின்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பின்னிங். நெக்ஸ்ட், லிண்ட் எதுல இருந்து கிடைக்குதுமா? லிண்ட், லிண்ட் எதுல இருந்து? ஜின்னிங் பண்ணி தான் கிடைக்குது. ஜின்னிங் ஆர் கின்னிங். ஓகே, அது 2 போட்டுக்கோங்க. தென் ஃபேப்ரிக்ஸ் எதுல இருந்து கிடைக்குது? லாஸ்ட் ஃப்ளோ சார்ட்ல லாஸ்ட் ஒன். வீவிங்கும் செய்யலாம், யான்ல இருந்து வீவிங்கும் செய்யலாம், நிட்டிங்கும் செய்யலாம். ரெண்டு ப்ராசஸ், ரெண்டு தனித்தனி ஃபோட்டோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ இது தேர்ட் ஒன், வீவிங். நெக்ஸ்ட், ரேயான் எதுல இருந்து கிடைக்குது உங்களுக்கு? ரேயானோடது நான் சொல்லி கொடுத்தேன் இல்லை, எது வந்து நேச்சுரல் சோர்ஸ், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், சிந்தட்டிக் மேன்மேட் ஃபைபர். ஆனால் அதோட சோர்ஸ் என்னது? என்ன நேச்சுரல் சோர்ஸ் யூஸ் பண்ணி ரேயான் பண்ணுவாங்க? உங்களுக்கு தெரியும், வுட் பல்ப். ஜூட் வந்து ஸ்டெம்ல இருந்து கிடைக்குது, ஸ்டெம் தண்டுகள்ல இருந்து, ஜூட் பிளான்டோட தண்டுகள்ல இருந்து. ஓகே, ஸோ அதோட ஆன்சர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஃபோட்டோ. தென் கொயர் இஸ் த அவுட்டர் கவரிங் ஆஃப் கோகனட். கோகனட்டோட அவுட்டர் கவரிங் தான் கொயர், அதுல இருந்து தான் கொயர் எடுக்கிறோம், அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. தென் பீன்ஸ் அண்ட் பீஸ் ஆர் பல்சஸ். அப்படியா? பாருங்க, உங்களோட இது செக் அவுட் பண்ணுங்க. கிரெயின்ஸ்ல பீன்ஸும் பீஸும் எதுக்கு அண்டர்ல? ஹோல் கிரெயின்ஸ் தான், பல்சஸ் கிடையாது, ஹோல் கிரெயின்ஸ். ஸோ அது தப்பு. செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ். அடுத்த, டேபிள் இஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் குட். எஸ், கண்டிப்பா அது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் குட் தான். ஏன்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் குட் பார்த்துக்கோங்க. ஹவுஸ் ஹோல்ட் குட்ல ஃபர்னிச்சர் இருக்கு, கிச்சன் வேர் இருக்கு. ஃபர்னிச்சர் ஆல்ரெடி வந்தாச்சு, அப்ப டேபிளும் கண்டிப்பா என்ன ஹவுஸ்ஹோல்ட் குட் தான், ட்ரூ. ஸ்வீட் கார்ன் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் மேஸ். மேஸ்ல இருந்து தான் நம்ம ஸ்வீட் கார்னே எடுக்கிறோம். மேஸ் சோளம் ஞாபகம் இருக்கா? பெரிய சோளம் நான் சொன்னேன், மஞ்சள் கலர்ல ஸ்வீட் கார்ன்ல பட்டர் போட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்டு இப்போ நிறைய கடையில எல்லாம் சாட்ஸ் இருக்கு சொன்னேனா? ட்ரூ. ஸ்வீட் இஸ் நாட் அ ப்ராடக்ட், அப்போ ஃபால்ஸ். காட்டன் பால்ஸ் கண்டெயின் ஜூட் ஃபைபர். காட்டன்ல ஜூட் இருக்குமா? ஃபால்ஸ். Have you understood? And இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்திருந்தது. இங்க பாருங்க, செக் அவுட் பண்ணுங்க. எல்லா ஆன்சர்ஸும் நான் கொடுத்த மாதிரி தான். இதை ஸ்வீட் கார்ன் மாத்துறீங்களாமா? SWEET. ஆக்சுவலி ஸ்வீட் கார்ன் வந்து மேஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ஆனா பிளாக் பெப்பரோட வெரைட்டி ஸ்பைஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் ஸ்வீட் கார்னோட வெரைட்டி கிரெயினோட பேஸ்ல இருந்து தான் நமக்கு ஸ்வீட் கார்ன் வந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஆனாலஜி படி தான் இந்த பிளாங்கை நிரப்பணும். அந்த ஆனாலஜி படி பிளாக் பெப்பர் வந்து எதோட வெரைட்டிமா? ஸ்பைசஸோட வெரைட்டி தான் பிளாக் பெப்பர், குறுமிளகு, மிளகு. பார்த்துருக்கீங்கல்ல, ரசத்துல எல்லாம் போடுவோம். ஸ்வீட் கார்ன் வந்து அப்ப எந்த வெரைட்டில இருந்து நமக்கு கிடைக்குது? எதோட ஹெட்ல இருந்து கிடைக்குது? கிரெயின். ஆனா அதோட ஆக்சுவலி ஸ்வீட் கார்ன் தயாரிக்கிறது மேஸ்ல இருந்து தான். மேஸ் வந்து ஒரு கிரெயின், ஸோ அது நான் கிரெயின் எழுதியிருக்கு. சரியா? சரி, வேற எல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுல வாட் இஸ் நோன் அஸ் ஜின்னிங் ஆர் கின்னிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே முடிச்சாச்சு. செகண்ட் கிளாஸ்ல போன கிளாஸ்ல தான் வீட்ல இருந்து என்னென்ன சப்பாத்திஸ் அண்ட் பிரெட்ஸ் ஞாபகம் இருக்கா? படிச்சீங்களா? எழுதி எடுத்தீங்களா? சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் போன கிளாஸ்ல படிச்சோம். அப்த்ரஸ்ட் இந்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். நேம் த லிஸ்ட் ஆஃப் ஹோல் கிரெயின்ஸ் வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். Discuss briefly on 3 states of matter. 7th Roman number. First one வந்து already பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே draw a flow chartடும் already cotton ball. ரொம்ப important question, நல்லா படிங்க உட்காந்து. give reason வந்து போன கிளாஸ்ல படிச்சாச்சு. ஸோ இது ரெண்டு questions மட்டும்தான். வாட் இஸ் அப்த்ரஸ்ட்? அப்த்ரஸ்ட் என்னம்மா? அப்த்ரஸ்ட்னா என்ன? மேல் நோக்கு விசை. ஒரு லிக்விட் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய, லிக்விட் செலுத்தும், ஒரு நீர்ம பொருள் செலுத்தும்
மேல் நோக்கு விசையை தான் நம்ம அப் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு எது மேல செலுத்துறது? ஒரு ஆப்ஜெக்ட் மேல, ஒரு பொருள் மேல செலுத்தும் மேல் நோக்கு விசையே அப் த்ரஸ்ட் எனப்படும். When an object is immersed into a liquid, the liquid exerts an upward force. It is known as upthrust. அப்படியே உங்க புக்ல இருக்கிற சேம் இதுதான் நான் கொடுத்திருக்கேன். பேஜ் நம்பர் 117ல செகண்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைன் வரைக்கும் சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங்ல அப்படியே நான் கொடுத்திருக்கேன். ஒரு சேஞ்சும் பண்ணல. அடுத்த கிவ் ரீசன்ல செகண்ட் கொஸ்டின். What determines whether an object floats or sinks in a liquid? Density. அடர்த்தி தான் டிட்டர்மைன் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட் வந்து மிதக்குதா இல்ல வந்து மூழ்கி போகுதான்னு எது டிடெக்ட் பண்ணி கொடுக்குது? டென்சிட்டி. ஏன்னா ஆப்ஜெக்ட் வித் மோர் வெயிட் வந்து சிங்க் ஆகும், ஆப்ஜெக்ட் வித் லெஸ் வெயிட் வந்து ஃப்ளோட் ஆகும். அப்ப டென்சிட்டி தானே அதை குறிக்குது. டென்சிட்டியும் அப்த்ரஸ்டும் தான் அதை கால்குலேஷன் பண்ணி நமக்கு புரிய வைக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் மூழ்கி போகுதா இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் மிதந்தே நிக்குதாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 117, 118, 119ல இன்னைக்கு நம்ம பார்த்த செஷன்ஸ்ல உள்ள ஹோம்ஒர்க். அதுல ஒரு சிலது ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸா கொடுத்திருக்கு. இது பேஜ் நம்பர் 117ல இருந்த ஹோம்ஒர்க். 1 செகண்ட். இது பேஜ் நம்பர் 117. கீழே ஷீட்ஸ் தனியா கொடுத்திருக்கு. தென் பேஜ் நம்பர் 118ல இருந்தது இது. தென் பேஜ் நம்பர் 119ல இருக்கிறது இது. புக்லயே முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவிட்டி வீட்டில் இருக்கிற பொருட்கள் இருந்தா இருக்கும். மேக்சிமம் பொருட்களும் வீட்டில் இருக்கும். அது லாஸ்ட் மிக்சிங் எல்லாம் எல்லா பொருட்களும் வீட்டில் இருக்கக்கூடியது தான். அந்த ஆக்டிவிட்டி பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல மாதிரி ரெஜிஸ்டர் ஆகும். நான் சொல்லி கொடுத்ததை விட அந்த ஆக்டிவிட்டி நிறைய அப்சர்வேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே ஓகே. தென் understand, sorry you நான் போடல. understand the basic of this unit and learn properly. இதோட பேசிக் என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம்? த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பத்தி படிச்சிருக்கோம். மெட்டீரியல்ஸ்ல ஃபைபர்ஸ்ல நேச்சுரல் ஃபைபர் என்ன, எது வந்து நேச்சுரலான இயற்கையான இழைகள், மேன்மேட் இழைகள், நேச்சுரல் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபுட் கிரெயின்ஸ் பத்தி பார்த்தோம். தென் அதுல மில்லட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங், மூழ்குவது மிதப்பது, அது பத்தி பார்த்தோம். தென் சாலிபிலிட்டி, கரையும் தன்மை ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர், அது பார்த்தோம். தென் மிக்சிங் பத்தி பார்த்தோம், கலத்தல். தென் யூ ஹாவ் டு ரைட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் study all the question answers discussed. Very simple question answers தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல மாதிரி ஒன் வேர்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் நான் ஒவ்வொரு கிளாஸ்ல சொல்லும் போதும் இந்த டேஷ் வந்தா இப்படி எழுத தெரியணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே நல்ல மாதிரி அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. 18th வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. 9 AM to 11 AM உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் ஆகுது. ஸோ ப்ராப்பராக உட்காந்து படிங்க. சாரி, இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கு. அது வந்து ஏதோ இது அலைன் பண்ணதில் ஏதோ டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. 9 மணிலேருந்து 11 மணி வரை, எப்பவும் 9:30லேருந்து தான் எழுதுவீங்க. 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும். வெனஸ்டே அன்னைக்கு, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்லைம்மா, செவ்வாய்க்கிழமை தான் சயின்ஸ் எக்ஸாம். பட் நம்ம புதன்கிழமை தான் எழுதுறோம். ரிவிஷன் கிளாஸ் வந்து ப்ராபப்ளி இந்த ஃப்ரைடே நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு 10-15 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். அதை ஒழுங்காக இருந்து கவனிச்சு ரிவிஷனில் இதான் சொல்லுவேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்து படிங்க. சரியா? That's it for today's class, students. Hope you all would have understood. If you haven't understood, you have to check out the video, revisit the video once more and learn. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸுக்கு மட்டும் இல்லை, இதுதான் பல கிளாஸ் நீங்கள் படிக்க போகிற 7th 8th பேசிக்கே இதில் இருந்தால் வரும். ஸோ அந்த பேசிக்கை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா படம் படிக்கவே வேண்டாம். புரிஞ்சுதா? அதுக்கு தான் நான் உட்காந்து இவ்வளோ சொல்லி கொடுக்குறது. That's it for today's class, students, and thank you so much. Take care of yourself. Do the homework properly and write and study all the question answer. உங்க நோட்புக்கில் எழுதி எடுத்து படிக்கணும். Okay, that's it ma. Thank you and take care of yourself.